வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் சீசன் 3 தான். ப்ராப்பரான எண்டு கார்டு போட்டு பிளேயர் 456 வழி அனுப்பி வச்சாங்களா? சீசன் 1 என்பது மொத்தமாக கிளியராக முடிச்சு அவர் தலையில் கலரையும் பூச்சி இந்தாப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி காசையும் கொடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க. சீசன் 2 தான் தம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் கூப்பிட்டு அப்படியே தொடருன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இந்த சீசன் 3 மொத்தமாக எண்டு கார்டு போட போகிற சீசன் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இது ப்ராப்பரான எண்டு கார்டாக அமைஞ்சுதாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் கதை என்னன்னா, சீசன் 2 பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளால் திரும்பியும் கேம் விளையாட போகிறாங்கிறத விட ஏன்டாடே விளையாடுறங்கிற பேரில் உசுரை விட்டுறாதீங்கடா, இது உசுரை வச்சு விளையாடுற கேம்டாங்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். இவர் கேம்குள்ளே போனால் தான் அந்த கேமே இல்லாமல் பண்ண முடியும்னு அங்கே உள்ளே போய் புரட்சிலாம் பண்ணுவார். டேய் அவங்க போதைக்கு ஏழை மக்கள் இல்லை கடனாளி மக்களை ஊருகா மாதிரி யூஸ் பண்ணுறாங்கடா, புரிஞ்சுக்கங்கடா, பொழைச்சிக்கங்கடா, அந்த கேமை விட்டு கிளம்புக்கடான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி அவனும் கேட்க மாட்டான். அதையும் மீறி கலவரமே வெடிச்சிருக்கும். அந்த கலவரத்துக்கு நடுவில் அதை முடிக்காமல் தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு சீசன் 2 முடிச்சு விட்டுருப்பாங்க. டேய் என்னாச்சோ ஏதாச்சும் ஏன்டா முடிச்சு விட்டீங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்தாங்க. சரி, இந்த சீசன் 3 அதுலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மிச்ச வச்ச கேம்லாம் முடிச்சாகணும். இவர் நினச்சா மாதிரி இந்த மொத்தத்தையுமே தடுத்து நிறுத்தினாரா? அந்த பக்கம் டிடெக்டிவ் சீசன் 1லேருந்து அந்த மனுஷன் சுற்றி இந்த தீவை கண்டுபிடிக்கிறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாரு. அவர் வழியாக அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்தாரா? மொத்தமாக என்னெல்லாம் ஆச்சு, மிச்சம் வச்ச கேமில் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த சீரிஸ். இதில் மொத்தமாக 6 எபிசோடு. மொதல் எபிசோட் மட்டும் 50 நிமிஷத்தில் ஆரம்பிக்கும். போக போக எல்லாம் 1 hour கிட்ட வந்துடும். கிட்டத்தட்ட மொத்தமாக 6 மணி நேரம் உட்காந்து பார்க்கக்கூடிய சீரிஸ் தான். ஆனால் அந்த சீசன் 2ல சுற்றி வளைச்சி 3வது எபிசோடில் தான் கதைக்குள்ளவே சம்பவத்துக்குள்ளவே வருவாங்களா? இங்கே அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா தொடரும் போட்டு முடிச்சதுனால அங்கேருந்து டக்குன்னு கதைக்குள்ளே வந்துருவாங்க. அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேம்ஸ் வேறு இருக்குதா, அதனால் எங்கேயும் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற வேலைலாம் இல்லாமல் டக்குன்னு கதைக்குள்ளே வந்துட்டாங்க. இதில் முக்கியமாக அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸுங்கிறது ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த வாட்டி மிச்சம் இருக்கிற கேமில் ஒன்று கொஞ்சம் பொறுமையாக அடுத்தவனை ஏமாத்துறது, முதுகில் குத்துறதுன்னு இப்படி பொறுமையாக பிக்கப் ஆகிறத விட்டுவிட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு மாலணும்டா, ஒருத்தன் கொண்டுக்கணும்டா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொடூரமான கேம்கள் தான். அதுக்கு நடுவில் எமோஷனலாக என்னெல்லாம் முடிவு எடுக்க போகிறாங்கிற மாதிரி இந்த ஒரு கேமும் டெரரான கேமு. அதில் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிற அந்த டென்ஷனையும் செம்மையாக பில்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த சீசன் 1ம் சரி சீசன் 2ம் சரி பொறுமையாக அந்த கேரக்டர்ஸ் இந்த இடத்துக்குள்ளே வராங்க, பொறுமையாக அந்த கேமுக்குள்ளே கலந்துக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் அவங்க மனசுக்குள்ளே நல்லவங்களாவாச்சும் நமக்கு ஃபீல் ஆகும். போக போக இந்த கேம்னால அவங்க கொடூரமாக காசை பார்த்து மாறுறாங்கன்ற மாதிரி இருக்குமா? இந்த சீசன் 3ங்கிறது டே என்னடா திரும்புகிற இடம் பூரா முளமாரிகளாக இருக்கிறீங்க, எல்லாம் காசுக்காக ஏன்டா சைக்கோவாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். கேம் ஒரு பக்கம் கொடூரமானது, வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த கேமை விளையாடலன்னா நம்ம காலி ஆயிடுவோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால் இவங்க பண்ணுறாங்களா இல்லை காசுக்காக இவங்க அவ்வளோ சைக்கோவாக மாறிட்டாங்களாங்கிற அளவுக்கு மொத்த பயிலும் மொள மாதிரியாக தான் இருப்பானுங்க. அண்ட் இந்த சீசனில் ஏகப்பட்ட இரிட்டேட் பண்ணுற கேரக்டர்ஸ் இருப்பாங்கப்பா. இப்போ நீங்கள் ஒருத்தரை ஓகே இவன் இரிட்டேட் பண்ணுற கேரக்டர் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அவனையே ஓவர் டேக் பண்ணுற வகையில் அடுத்த எபிசோடில் டேய் அவனே பரவாயில்லடா நீ அவனோட முடிச்ச வைக்க இருக்குன்ற மாதிரி இந்த கேரக்டர் மேலே இன்னும் எரிச்சல் ஆகும். அப்படி கடைசி எபிசோட்லலாம் அந்த கேரக்டரை தம்பி நீ கொஞ்சம் ஓரம் போப்பா நான் பார்த்துருப்பா அவனன்ற மாதிரி டென்ஷன் ஆகிற அளவுக்கு எரிச்சல் எத்துவான் ஒரு கேரக்டரு. அவன் நல்லவனா கெட்டவனா இல்லை நல்லவன் கெட்டவன் கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் குவாலிட்டிஸ் இருக்கணும். இவன் கேடு கெட்டவன் சார் அப்படின்னு அந்த கேரக்டர் நல்லா திட்டுவீங்க. இதில் நம்ம ஹீரோ அவர் மேலே எப்போவுமே எமோஷனல் கனெக்ட் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த ஃப்ரண்ட்மேன் கேரக்டரை இதில் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அந்த கேரக்டர் கொஞ்சம் கடைசியில் மனசில் நின்றுச்சுப்பா. அந்த மனுஷனை கடைசி வரைக்கும் டெரராக மாஸ்க்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சுல்ல. அண்ட் சீசன் 2ல கொஞ்சம் அந்த கேரக்டர் இவங்களோட மிங்கிள் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் அவருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லான்ற மாதிரி அப்படியே அதை ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்காலாம் போட்டு சொல்ல மாட்டாங்க. லைட்டாக போகிற போக்கில் அது விஷயங்களை காட்டுவாங்க. அந்த கேரக்டரை கொஞ்சம் இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் ஹீரோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் போன சீசனில் அது கேமை நிறுத்துங்க நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் புரட்சி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். பட் இந்த சீசன் 3ங்கிறது அவர் எமோஷனலாக எடுக்க போகிற முடிவுகள் கடைசி எபிசோடெலாம் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு. அது வரைக்குமே கூட டேய் என்னடா இப்படி ஆயிட்டிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம ஹீரோவை தாண்டியுமே இன்னும் சில கேரக்டரோட எமோஷனல் மூமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. சில கேரக்டர்லாம் இவங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் அந்த சமயத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஒரு செகண்ட் ஐயோ என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் மேலே நீங்கள் ஃபீலும் பண்ணுவீங்க. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கேமு டேய் இது நம்ம போகல பார்த்த அந்த கேமில் அதில் ஜாலியாக பார்த்துருப்போம். ஆனால் அந்த கேம் இதில் கொஞ்சம் டெரராக காமிச்சிருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த போகல பார்த்த அந்த கேம் தான் ஞாபகம் வரும். அண்ட் இதில் வர ஒரு கேமும் மேலோட்டமாக பார்க்கும்போது கொடூரமான கேம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இவங்க எமோஷனலாக இந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்கன்னு அவங்களை எமோஷனலாக டார்ச்சர் பண்ணுற கேம் தான் இது. இப்போ சில கேரக்டரை நீங்கள் ஏமாத்துறது, உனக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கி வைக்கிறது, இல்லைப்பா என் உயிர் முக்கியம்பா, எனக்கு காசு முக்கியம்பா, என் குடும்பம் முக்கியமானு முடிவெடுக்கிறது ஓகே. இதில் அடுத்தவனை நீங்கள் மொத்தமாக காலி பண்ணணும் போது அந்த சமயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அவங்க மைண்ட் அளவில் சேஞ்ச் பண்ணுற பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் அந்த கேமுங்கிறதே டெரரான விஷயம் தான். அதுக்கு நடுவில் இவனுங்க என்ன டெரராக பண்ணுவானுங்க பாரு. டே கேமே பரவாயில்லடா, அதை நடத்துகிற அந்த சைக்கோங்களே சில சமயம் கொஞ்சம் காமெடி பண்ணுறானுங்க. ஆனால் விளையாடுற நீங்கள் இருக்கிறீங்க பாரு, போக போக விபரீதமாக மாறினீங்களான்ற மாதிரி இவங்க என்னவா செஞ்சாங்கிறது நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த 6 எபிசோடில் எங்கேயும் ஸ்லோ ஃபீல் வரல. சீசன் 2ல ஏன் அது வந்துச்சு ஸ்டார்டிங்லனா இவங்க சுற்றி வளைச்சி இந்த பண்ணு வேணுமா உனக்கு லாட்ரி வேணுமான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம்
அப்புறம் தான் உள்ளே வருவாங்க. அவனை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தேடுற வேட்டை இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பொறுமையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே அப்படி எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏகப்பட்ட கேம்ஸ் வேறு இருக்குது. சீசன் 2ல் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. எப்பா இதுக்கெல்லாம் ஆன்சர் நான் அடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்பட்டமாக விட்டுருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற வேலையும் இதில் இருக்குது. ஸோ மொத்தமாக எல்லாத்துலையும் விட்டு வச்சதுனப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆன்சர் இதில் கொடுத்தாகணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லாமே டக்கு டக்குன்னு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. 6 எபிசோட் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸ் இந்த 6 எபிசோட் முடிச்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் இந்த சீரிஸோட டைரக்டர் அப்புறம் நம்ம பிளேயர் 456 ப்ளஸ் ஃப்ரண்ட்மேன் இவங்க 3 பேர் சேர்ந்து இன்டர்வியூ மாதிரி உட்காந்து பேசுவாங்க. அதையும் முடிஞ்சால் பாருங்கள், அரை மணி நேரம் தான். தமிழ் டப்பிங்லேயுமே அதுவுமே இருக்குது, நல்லாயிருக்கும். அவங்க அதாவது இந்த சீசன் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்ன விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும், இது மூலிமா நாங்கள் என்ன கன்வே பண்ண வந்தோங்கிற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. முக்கியமாக அந்த கடைசி எபிசோடை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதை எடுக்கும்போது எனக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சுன்ற மாதிரி இது மூலிமா கொடூரமான கேமு பார்த்தியா எவ்வளோ கொடூரமாக காட்டுறேன் அப்படிங்கிறத நான் இதில் காட்ட நினைக்கல. இது மூலிமா இப்படி தாண்டா உலகத்தில் நடக்குது. ஒருவேளை இது நாங்கள் நிறுத்தினாலும் இது எல்லா இடத்துலையும் நிறுத்த மாட்டாங்க. இது வந்து அப்படியே ஆரம்பிச்சதுன்னா போயிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் நிறுத்தினான்னா அவன் மட்டும் தான் நிறுத்துவானே தவிர இது அடுத்தடுத்து கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இதில் பேச நினச்சேன்னு இந்த கேம் மூலியமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல நினச்சாருன்னு டேரக்டர் சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் லாக்டவுன் டைமில் ஸ்டார்ட் செய்த இந்த சீரிஸு அப்படியே ப்ராப்பராக எண்டு காட்ட போட்டு இந்த சீசன் 3 முடிச்சு விட்டாங்க. அதாவது இந்த வேர்ல்டுக்கான எண்டு தான். இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இவங்க மொத்த பேருக்கான எண்டு இது. பட் இது அடுத்தடுத்து கண்டினியூ ஆகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சின்ன லீடும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது டோட்டலாக புதுசாக வேணால் ஆரம்பிக்கலாமே தவிர இந்த கேரக்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து வந்த இந்த கேரக்டர்ஸ் ப்ராப்பராக முடிச்சாச்சுப்பா, சுபம் போட்டு முடிச்சாச்சுங்கிறது தான் இந்த சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸில் இருக்கிற நெகட்டிவ்ஸாக பட்டது வழக்கம் போல தான். அந்த டிடெக்டிவ் கேரக்டர் சுற்றி வந்தீங்கன்ற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காரே தவிர கடைசியில் வந்து சேர்ந்துருவார். என்ன பிரயோஜனம் இல்லை, என்ன பிரயோஜனன்றேன், நீ பாட்டுன்னு சுற்றிக்கிட்டே தான்ப்பா இருந்துன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த 5 ஸ்டார் ஆடில் வர மாதிரி நல்ல வேலைப்பா நீ ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரே மொத்தமும் இருந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டர் ஏன் அப்படி வச்சேன்னு டேரக்டர் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்பா கொரியாவில் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையுமே இந்த டிடெக்டிவ் போலீஸ்காரங்க இவங்க குற்றம் நடக்கும்போது வந்து அடுத்து நிறுத்த மாட்டாங்க. அது நடந்து முடிஞ்சு அந்த கலவரமே ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னப்பா என்ன இங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் வருவாங்க. இது எங்கள் ஊர்லன்னு இல்லை, எல்லா ஊர்லையும் இதான் நடக்குது. அவங்க முன்னாடியே வந்திருந்தா தப்பை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் அப்படி வரமாட்டாங்கிறத காட்டணுங்கிறதுனால தான் இந்த கேரக்டரை வச்சேன்னு சொன்னார். இருந்தாலுமே கூட இப்போ அந்த கேரக்டர் இல்லைனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, சும்மா வேடிக்கை தான் வந்து பார்க்குறாங்கிற ஃபீலை தான் கொடுத்தது. எனக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது கூட ஓகேப்பா. ஆனால் இப்போ வேற ஒரு கேரக்டர் சார் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது சார், இது நீங்கள் தப்பாக படுது சார்னு இன்னொரு கேரக்டர் சொல்லும் போது அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுமா இல்லையா? ஒரு டேரக்டர் தானே, அவன் சொல்கிறது சரியாக தப்பாங்கிறத அட்லீஸ்ட் செக்காச்சு பண்ணணும்ல. பார்த்துக்கலாம்ப்பா இப்போ தானே சொன்னால் இன்னும் 2 எபிசோட் போட்டான் அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணுறேன்ற மாதிரி அது அப்படியே கேஷுவலாக விட்டதெல்லாம் என்னங்க இவர் இப்படி இருக்காருன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு அந்த டிடெக்டிவ் கேரக்டர் இந்த சீசனில் மட்டும் இல்லை எல்லா சீசன்லேயும் அவர் மட்டும்தான் பிரச்சனை. பாவம் அவர் பாட்டுன்னு வருவார், ஒன்று குண்டடி பட்டு கலப்புவார், இல்லைனா சுற்றி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுவாருன்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் ஃபீல் ஆகும். அண்ட் ஒவ்வொரு எபிசோடில் வர கேமாக இருக்கட்டும், ப்ளஸ் எமோஷனலாக சில கேரக்டருடைய அந்த எண்டிங்காக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சீரிஸில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ தாராளமாக ஒரு ப்ராப்பர் எண்டு கார்டு போட்ட சீரிஸாக இது ஃபீல் ஆகும். நல்லா இருக்குது இந்த சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதில் கெட்ட வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி 18 சமாச்சாரங்கள் இல்லை, கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குது. சரி, சீரிஸ் முடியும் போது பிளேயர் 456 அப்புறம் ஃப்ரெண்ட்மேன் கேரக்டர் கொஞ்சம் மனசில் நின்றுவாங்க. இன்னும் சில கேரக்டர்ஸ் மனசில் நிற்பாங்க. உங்களுக்கு எந்த கேரக்டரோட ரொம்ப கனெக்ட் ஆனீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சீசன் 1ல் பக்காவாக செட் பண்ணி சீசன் 2ல் பல விஷயங்களுக்கு ஆன்சரே சொல்லாமல் அப்படியே பாதியில் விட்டுவிட்டு சீசன் 3ல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணப்பா, இனி எந்த வாய்க்கா தகராறும் இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து முடிச்சாச்சுங்கிற மாதிரி ப்ராப்பராக எண்டு கார்டை போட்டு ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ் திருப்தி அடைய வச்சுட்டாங்க. அண்ட் இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.